வெல்கம் guys. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பேருக்கு மேக் ஓஎஸில் விஷுவல் ஸ்டுடியோன்ட்டு நம்ம டிசைன் பண்ண முடியல. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் அந்த பிளாக்கை விட்டுருவீங்க. ஸோ திரும்ப மிஸ்டேக் ஆயிரும், ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு நியூ கிளிக் பண்ணிட்டு மேக்கில் ஆப், தென் கொக்கோ ஆப் சிஹேஷில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ. ஓகே, இங்கே ஆப் நேம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் ப்ளே இட்னு வைக்கிறேன். ஓகே, தென் கண்டினியூ, தென் க்ரியேட். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரீன் தான் ஆப் டெலிகேட்டோடது. நம்ம இப்போது வியூ கண்ட்ரோலர் பார்ப்போம். ஓகே, மெயின் ஸ்டோரி போர்டை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது Xcode வழியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீன். ஸோ இது கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்கள், வியூ கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ வியூ கண்ட்ரோலரில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆட் கொடுத்து நான் இங்கே பட்டன்ஸ் வைக்கிறேன். தென் ஒரு லேபிளும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, லேபிளை பெருசாக்கிக்கிறேன், ஏன்னா ஸ்ட்ரிங்கோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே, பர்ஃபெக்ட். இப்போது இதெல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த லேபிள் பட்டன்ஸ் எதோ இருந்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். நான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். புஷ்ல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் இதை ஆன் ஆஃபாக மாற்ற போகிறேன். இப்போ நான் இதை வந்து இந்த பட்டனை வந்து ஒரு ஸ்விட்சாக நான் யூஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸ்டேட் வந்து நான் பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் அதோட கண்ட்ரோல்ஸ், சைஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகே, பேசிக்காக நான் ஒரு ஸ்விட்சை ஆன் ஆஃப் இது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, இதில் அசிஸ்டண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீனில் இப்போது நான் அசிஸ்டண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நான் மாற்றணும். பட் இப்போ நான் வந்துட்டு பட்டனோட நேமை மாற்றிக்கிறேன். ஆன் ஆஃப் ரெண்டு ஆப்ஷன் இருக்க மாதிரி. ஸ்டேட் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட்டனில் ப்ளூ கலரில் மேலே ஓவர்லே ஆகுது. இதெல்லாம் ஓகே தான். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போது ஆன் கிளிக் பண்ணிட்டு இதில் அசிஸ்டண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹெச்சில் இருக்கணும், வியூ கண்ட்ரோலர் .hல் இருக்கணும். அங்கே தான் நம்ம வந்துட்டு இந்த கோடிங்கை நம்ம அங்கே ஜாயின் பண்ண போகிறோம். பட்டன் ஆக்ஷனில் வைக்கணும். வேணாம் இருங்க, நம்ம இப்போது லேபிளை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணி நடுவில் இருந்து நீங்கள் கொண்டு வந்து அங்கே வச்சிங்கன்னா அந்த இது வந்து அப்படியே ஓவர்லே அங்கே செட் ஆயிரும், அந்த அவுட்லெட் அங்கே ஃபிட் ஆயிரும். இதுக்கு லேபிள் இன்ஃபோ அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். நியூஸ் ஃபீல்டு இது ஓகே, கனெக்ட். ஓகே, இங்கே அசைன் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு இதுதான் லேபிளோட இன்ஃபோ. அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்துட்டு அந்த இடத்துல அசைன் ஆகிருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட்டு இந்த பட்டனில் இருக்கிற அவுட்லெட் நான் கொண்டு போகிறேன். இன்சர்ட். ஓகே, அவுட்லெட்டில் போய் ஆக்ஷன் மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம பட்டனை இப்போ ஆக்ஷன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதை நான் ஸ்விட்ச்னு வச்சுக்கிறேன், இதோட நேம். ஏன்னா நான் ஸ்விட்சாக தான் இதை யூஸ் பண்ண போகிறேன், இந்த பட்டனை. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ விஎஸ் கோட்குள்ளே போய்க்கிறேன். விஎஸ் கோடில் வியூ கண்ட்ரோலர் இது நான் ஃபஸ்ட்டு இப்போ பில்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அதாவது உங்களுக்கு வர அவுட்புட் அங்கே நம்ம வச்சுருக்கிற லேபிள் ஸ்விட்ச் வச்சுருக்கோம். ஆன் ஆஃப், ஒரு டைம் ஆன் ஒரு டைம் ஆஃப். ஓகே, இப்போது வியூ கண்ட்ரோலர். எஸ், இங்கே அந்த பட்டனோட இன்ஃபோ, அதாவது அந்த லேபிளோட இன்ஃபோவும் பட்டனோட இன்ஃபோக்கும் நம்ம இப்போ கோடிங் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம். பார்ஷியல் வாய்ட், அந்த ஸ்விட்சோட ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை இப்போதைக்கு. இதுக்கான கோடிங் நானாக தான் பண்ண போகிறேன். ஓகே, ரைட் லைன். இங்கே கன்சோல் ரைட் லைன். இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறப்போ கன்சோலில் வந்துட்டு ஒரு வேலை நடக்கும். கன்சோலில் வந்துட்டு வந்துருச்சுன்னா தான் அந்த பட்டன் கிளிக் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். கிளிக் ஆகிறப்போ ஸ்விட்ச் ஹேஸ் கிளிக்டுன்னு வந்திருக்கு. ஒரு டைமும் ஸ்விட்ச் கிளிக் ஆகும். இப்போது நான் லாஜிக் எழுத போகிறேன். இங்கே ஸ்டாட்டிக் இன்ட் I is equal to 0. இந்த இடத்துல நான் I ++ பண்ணிக்கிறேன். ஒரு டைமும் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலே 0ல் இருக்குது, இப்போ கீழே ப்ளஸ் ஆகிருக்கும், ஒரு வேல்யூ ஆகிருக்கும். இப்போது ஐயோட வேல்யூ ஆடாக ஈவனாக நான் சூஸ் பண்ண போகிறேன். ஆடாக ஈவனாக ஒரு டைம் அழுத்துறப்போ ஆடாக இருந்துச்சுன்னா பல்ப் வந்து ஆன் ஆகும். அது ஈவனாக இருந்துச்சுன்னா பல்ப் ஆஃப் ஆகும். அதுக்கான லாஜிக் தான் இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறது. லேபிள் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து காட்டப்போகுது. ஸோ லேபிள் இன்ஃபோன்றது அதோட நேம். ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் அது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ என்னென்னா பல்ப் வாஸ் ஸ்டாண்ட் ஆன். அதாவது ஒரு தடவை நான் கிளிக் பண்ணுறப்போ அது ஆடில் இருந்துச்சுன்னா ஆன் ஆகணும், ஈவனில் இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகணும். ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்ஸில். ஓகே, இங்கே ஆஃப். அவ்வளோதான். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், பாருங்கள். இதில் என்னென்னா இப்போது ஒரு டைமும் நம்ம பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இங்கே கன்சோல் இருக்குது பாருங்கள். கீழே கன்சோலில் வந்துட்டு ஸ்விட்ச் ஹேஸ் கிளிக்டுன்னு வரும். ஸோ ஒரு தடவை பட்டனை ஆஃப் ஆனோன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அதுக்கு பட்டனுக்கு மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆயிரும். ஸோ அது ஆன் ஆகிறப்போ ஆன்னு காட்டும் பல்ப், அது ஆஃப் ஆகிறப்போ ஆஃப்னு காட்டும். ஸோ கீழேயும் ஸ்விட்ச் ஹேஸ் கிளிக்டுன்னு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம டைப் பண்ணுறப்போ. தேங்க்யூ.